ஒரு மனுஷன் பக்கத்து ஊருக்கு பிரயாணமா போகையில வழியில சில யானைகள் எல்லாம் கட்டி போட்டு இருக்கிற ஒரு இடத்த பார்த்தாராம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சான். எவ்வளவு பெரிய சைஸ், என்ன ஹைட், என்ன வெயிட். ஆனா இந்த யானைகளை எல்லாம் பெரிய கூண்டுக்குள்ள போட்டு அடைக்கல, பலமான சங்கிலிகள் போட்டு கட்டல. சின்ன கயித்துல முன்னங்கால கட்டி இருக்காங்க. இந்த யானை இந்த கயித்தை அறுத்து தப்பிச்சு ஓடிடாதான்னு யோசிச்சாராம். ஆர்வம் தாங்காம அந்த இடத்துல இருந்த ஒரு பாகன் கிட்ட போய் கேட்டாராம், இந்த சின்ன கயித்துல போய் இவ்வளவு பெரிய யானையை கட்டியிருக்கீங்களே, அது இதை அறுத்துட்டு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு. நக்கலா சிரிச்சாராம். அமைதியா கேட்ட பாகன் சொன்னாரா, ஐயா, இந்த யானைகள் எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் பொழுதே இப்படி ஒரு சின்ன கயித்துல முன்னங்கால கட்டி போட்டுருவோம். அந்த வயசுல யானையால இந்த கயித்தை அறுக்க முடியாது. ஆனா அந்த யானைக்கு இந்த கயித்தை நம்மால அறுக்க முடியாதுங்கிற எண்ணம் அதோட சிந்தையில ஆழமா பதிஞ்சிரும். கடைசி வரை அது இந்த நினைப்புகளோட தான் இருக்கும். எங்களுக்கு இதனால எந்த பயமும் இல்லைன்னானா. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் ஏற்கனவே எடுத்த சில காரியங்கள் அடைஞ்ச தோல்வியே நினைச்சுக்கிட்டு புதுசா எதுவும் முயற்சிக்காம முன்னேறாம இருக்கீங்களா? உங்க எண்ணத்தை மாத்துங்க. சங்கீதக்காரன் சொல்றான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு. சோ உங்க காரியம் நிச்சயம் வாய்க்கும். ஆமென்.